இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்று சொன்னால் நாடார் சமுதாயம் தான் என்று சொல்லலாம். எந்த மூலைக்கு சென்றாலும் உழைக்க பிறந்தவர், உழைப்பில் வாழ்கின்ற அந்த சமுதாய மக்களுக்கு அவர் போற்றுவதற்காக இன்றைக்கு அந்த சமுதாயத்திலே பிறந்து வளர்ந்தாலும் ஒருவர் பிறக்கின்றார், வாழ்கின்றார், மறைகின்றார். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே தன் வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார், இந்த நாட்டுக்கு என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுதுதான் மறைந்த டாக்டர் பா. சிவந்து ஆதித்தனார்கள் நான் சொன்னதை செய்தார். அவர் செய்த சாதனை இன்றைக்கு மண்ணில் நிலைத்து நிற்கின்றது. ஆகவேதான் இந்த அரங்கமே நிரம்பி கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. ஒரு மறைந்ததற்கு பிறகு அவருக்கு செய்கின்ற புகழ்தான் அவர் செய்த சாதனைக்கு கிடைத்த பரிசு. அந்த பரிசை இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நல்லவர் வாழ்ந்து மறைந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்திலே செய்த சாதனைகள், அந்த சாதனைகளுக்கு இன்றைக்கு இயற்கை அன்னையே மழை பொழிது இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சி இன்றைக்கு பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேளையில் எனக்கு முன்னாலே பேசியவர் குறிப்பிட்டதை போல என்னுடைய தொகுதியிலும் நாடார் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய நண்பர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் திரு மாதேஷ் என்பவர் 2 முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பதவியேற்று வைத்தார். இப்பொழுதும் அவருடைய மனைவி திருமதி எம் குப்பம்மாள் எடப்பாடி ஒன்றிய சேர்மனாக பதவி வகிக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த சமுதாய மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் ஆதரவை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அவர்கள் மறைந்த பிறகு நாங்கள் இப்பொழுது இயக்கத்தில் இருக்கின்றோமோ எங்களோடு துணை நிற்கின்றவர்கள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சியிலே நாடார் வரலாறுகளை தெரிந்து கொள்ள நாடார் என்ற சான்றோர் வரலாறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.